இன்ஸ்டன்ட் லவ்ங்கிறது தான் கான்செப்ட். அது அவனுக்கு பார்த்த உடனே ஒரு லவ் வந்துடுது. அதுக்கு ஒரு லாஜிக் அவன் சொல்கிறான். மேடி வந்து ஹீஸ் அ சாக்லேட் பாய். எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு க்ரஷ் இருக்குது. அப்போ பொண்ணுங்களும் அதே மாதிரி நினைப்பாங்க தானே. அவங்க எதை பியூட்டின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்களோ அது பியூட்டியே இல்லைங்கிற மாதிரி ஒரு டீஸ் பண்ணால் அவங்களோட அட்டென்ஷன் வந்து வரும். அவங்கள பார்த்த மாதிரி இருக்கும், தகராறு வராது. அவன் அனாவசியமான ஒரு லக்கேஜாக தெரியும் ஆடியன்ஸுக்கு. அப்போ அவன் வந்து நான் செத்து போயிடுவேன் ஜம்னா, செத்து போன்னு அவ சொல்லுவாள்ல, ஆடியன்ஸ் கிளாப்ஸ். அங்கே நான் செத்து போயிடுவேன். நான் ஜெமினிக்காக அவரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு அலைஞ்சது, அவருக்காக வெயிட் பண்ணது, அதெல்லாம் பெரிய கதை. இதில் வந்து அவரே வராரு நேராக வந்து இந்த படத்தில் நான் இருந்தே ஆகும். பயங்கரமாக போய் பார்ப்போம். ஆனால் நம்மளுடைய அளவுகோலுங்கிறது நம்ம ஊர் ஹீரோயின்ஸ் தான். அந்த பொண்ணு தான் ப்ராமினன்ஸுங்கிறனால திருப்பி அந்த பொண்ணு வந்து வர நம்ம பழகி போயிடும். எப்படி தனுஷ் சொல்வார்ல, பார்க்க பழகிறோம். இங்கிலீஷ் படத்துல வர ஹீரோயின் முதல்ல அழகா இருக்க மாட்டா. படம் பார்க்க கடைசியில அவ மட்டும்தான் அழகா தெரியவா. ஸோ அது எப்போவோ எதுலேயோ படித்தது. அது அதை வந்து அரசியல்வாதிக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். ஒரு ஆமை கடிச்சா அதை திருப்பி போட்டு அதோட ஓடைய செட்டியா யூஸ் பண்ணி சமைச்சு சாப்பிட்றவங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அவன் எங்கேயோ சின்ன குழந்தையில விழுந்திருக்கா, அது காயமாயிருக்கு. சரி, அது கொஞ்சம் ப்ளஸ் ஷேப்பில் இருக்கும். சரி, இதை ஒரு அடையாளமாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மேக்கப்பில் வந்து அதை கட் பண்ணேன். அவன் வயலின் எடுத்தாலே நாய் ஓடிடும். இங்கேன்னு மட்டும் இல்லை, கல்கத்தால கூட ஒரு நாய் ஓடும். உங்கள் அபிமான தங்கமயில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகிறது நன்றி விழா சிறப்பு சலுகை. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு ரீவெண்ட் எபிசோட்ல ஜே படத்தை பத்தி தான் பேச போறோம். படத்தோட பேர் போடும்போதே ஜே இன்ஸ்டன்ட் லவ் அப்படின்னு போடுவீங்க. இன்ஸ்டன்ட் லவ்ங்கிறது தான் கான்செப்ட். அது அவனுக்கு பார்த்த உடனே ஒரு லவ் வந்துடுது. அதுக்கு ஒரு லாஜிக் அவன் சொல்றான். பொண்ணு பார்க்க வரும்போது கூட நம்ம அந்த 5 நிமிஷம் ஒரு காஃபி சாப்பிடுவோம், அவ்வளோதானே. அதில் தானே டிசைட் பண்ணுறோம் நம்ம லைஃப்பை, யார் லைஃப் பார்ட்னர்னு அப்படின்னு சொல்கிறான். அதனால் அந்த இன்ஸ்டன்ட் லவ்ங்கிறது கேட்சியாக இருந்தது, இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி. அதனால் ஒரு டேக் வேணுங்கிறதுக்காக அது வந்து போட்டேன். இந்த டைட்டில் வந்து ஆக்சுவலாக நான் விஜய் சாரை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருந்தது கவிதாலயாவுக்காக. அது சில காரணங்களால அது தள்ளி போச்சு. அப்போது அதுக்காக வச்ச பேர் தான் ஜே. ஓகே சார். வேற கதை, அது வேற கதை, அது வேற கதை. ஸோ அதே மாதிரி டைட்டில் போடும்போது அறிமுகம் அமோகான் போடுவீங்க, புதுமுகம் பூஜான்னு போடுவீங்க. ஆமாம், இந்த 2 பேருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜா வந்து ஆல்ரெடி அந்த உள்ளம் கேட்குமே படத்தில் கமிட் ஆகிருந்தாங்க. அது படம் ஆஃப்வே த்ரூவில் இருந்துச்சு. அந்த படம் வெளியில் வர மாதிரி தெரியல, அது நிறைய ப்ராப்ளம் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு இது இருந்துட்டு இருந்தப்போ எனக்கு வந்து அவங்க ஷாலினி மேடம் தான் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. இது மாதிரி பூஜான்னு நல்லா இருக்காங்க அந்த பொண்ணு, நீங்கள் அனுப்புனஞ்சி நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் படத்தில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. ஸோ அப்படி தான் நான் பூஜா வந்து வர வச்சு பார்த்தேன். எனக்கு அந்த கேரக்டருக்கு வந்து ரொம்ப பாந்தமாக பொருத்தமாக எனக்கு தெரிஞ்சுது. பட் அவங்களுக்கு மட்டும் ஒரு எஸ்டேஷன் இருந்தது. இது வந்து 2 ஹீரோயின் சப்ஜெக்ட்டு, எனக்கு எந்த மாதிரி ரோல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஒரு நிறைய இஃப்ஸ் அண்ட் பட் இருந்தது. அப்புறம் நான் கன்வின்ஸ் பண்ணி பண்ணுறேன். 2வது அதுக்கு அடுத்த எதுவும் வந்து எனக்கு அட்டகாசம் படம் வந்து நான் அடுத்தது வந்து அவர் அஜித்தோட பண்ணுவேன். ஸோ அதில் வந்து யூ கேன் பி தி மெயின் லீடு ஹீரோயின், சிங்கிள் ஹீரோயின் தான் அது அப்படின்னு சொன்ன உடனே இதுக்கு வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி தான் வந்து அதனால தான் அது வந்து கிட்டத்தட்ட ஜே தான் முதல் படம் அவங்களுக்கு வெளியில் வந்ததை பொறுத்து. பட் அவங்க அறிமுகமானதுங்கிறது வந்து அந்த படத்தில். அதனால தான் இதில் வந்து புதுமுகம்னு போட்டுட்டு அறிமுகம் நானே அறிமுகம் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் வந்து அவங்கள வந்து நிஷா கோத்தாரி அவங்க பேர். அப்புறம் அவங்களுக்காக ஒரு தமிழில் ஒரு பேர் வைக்கலாம், புது பேராக வைக்கலாம், நிஷா கோத்தாரி அப்படிங்கிறத விட அப்போ வந்து அமோகான்னு வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அமோகான்னு அந்த பொண்ணுக்கு வந்து பேர் வச்சேன். டைட்டில் போடும்போது வந்து யாரை காமிக்கிறீங்கன்னு தெரியாது, பட் ஆனால் வந்து அது ரிவீல் ஆகும் ஹீரோ தான். ஆனால் எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ் இருக்கும்.
இந்த தாடியோட அந்த அந்த முடி சின்ன அப்பதான் முளைச்சிருக்கும், அதோட இருக்கும். கண்ணு கிட்ட போகும்போது அந்த தோல்ல இருக்கிற அந்த இதெல்லாம் அந்த வெடிப்பெல்லாம் அவ்வளோ ஜூம் போட்டு எடுத்திருப்பீங்க. அப்படி காமிக்கலாங்கிறது யாரோட ஐடியா சார்? அது இல்லை, நான் வந்து ஐடியா பண்ணேன். எனக்கு என்னன்னா எல்லாமே இந்த பெண்களை தானே வர்ணிச்சு ரொம்ப கண்ணு தனியா, காது தனியா, லோலாக்கு தனியா, உதடு தனியா, பல்வரிசை தனியா நல்லா எடுப்பாங்க. பட் மேடி வந்து ஹீஸ் அ சாக்லேட் பாய். எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு க்ரஷ் இருக்கு. அப்போ பொண்ணுங்களும் அதே மாதிரி நினைப்பாங்க தானே, ஒரு ஆணை வந்து அணுவாக ரசிக்கிறதுங்கிறது வந்து அவங்க மைண்ட்லேயும் இருக்கும் தானே. ஸோ அதை வந்து ஐடியா பண்ணிவிட்டு அதுக்குன்னே பிரத்யேகமாக லென்ஸ் வர வச்சு ஓகே, அது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அது வந்து ஆல்மோஸ்ட் படம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதை எடுத்தேன். மற்ற மெயின் ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து எடுத்தேன். அது ஸோ இட் டுக் மோர் டைம் அந்த அது எடுக்கிறதுக்கு. ஏன்னா ரொம்ப கொஞ்சம் ஒரு மில்லிமீட்டர் அசைஞ்சா கூட உங்களுக்கு ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து போயிடும். அதே மாதிரி ஹீரோயினோட இன்ட்ரோடக்ஷனுமே வந்து அதுக்கு முன்னாடி சீன்ல அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி காமிப்பார். அதாவது ஒரு பொண்ணுங்களை பார்க்கும்போது நல்லா இல்லைன்ற மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுத்தா பார்த்த மாதிரி இருக்கும், அடியும் வாங்க மாட்டோம் அப்படின்னு. ஸோ அப்படி போய் பார்க்குறப்ப இவர் அந்த எக்ஸ்பிரஷன் தான் கொடுப்பாருன்னு பார்க்கும்போது அவருக்கு கொடுக்காம அவரோட எக்ஸ்பிரஷன் மாறும்போது ஹீரோயினை காமிக்கிற ஐடியா. ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா இருந்திருக்கும் சார் அந்த ஐடியா. அது எனக்கு என்ன ஆச்சரியம்னா இட் இஸ் 100% என்னுடைய தாட் ப்ராசஸ். அது நான் 2 விதமாக யோசனை பண்ணேன். ஒன்று வந்து ஒரு பொண்ணு அங்கே வந்துட்டுருக்குறா, நம்ம பார்க்குறோம், ஆனால் டெலிபரேட்டாக பார்க்குறோன்னு தெரியக்கூடாது. அப்படின்னா நம்மளுடைய ஐபாலை வந்து இந்த இடத்துல மாற்றிக்கணும். அப்போ இந்த இடத்துல எப்படியும் கிராஸ் பண்ண வரும் பொழுது அந்த பொண்ணை வந்து பார்க்கலாங்கிறது ஒரு கான்செப்ட். இன்னொரு கான்செப்ட், இந்த பொண்ணை வந்து ரொம்ப நம்ம யாரும் அப்படி பிரமிச்சு போய் பார்க்காம அவங்கள வந்து டீஸ் பண்ணாலே அவங்க எதை பியூட்டின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்களோ அது பியூட்டியே இல்லைங்கிற மாதிரி ஒரு டீஸ் பண்ணால் அவங்களோட அட்டென்ஷன் வந்து வரும், அவங்கள பார்த்த மாதிரி இருக்கும், தகராறு வராது. நீங்கள் வந்து அப்படியே அப்சஷன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அது ஏன் நம்ம முறைக்கிறேன்னு வரும். அதை இப்படி பார்த்தா அது வந்து வேற மாதிரி மாறும். அதில் ஒரு டர்னிங் பாயிண்ட் என்னன்னா, இந்த பொண்ணை பார்க்கும்பொழுது அவள் வந்து இவன் ரொம்ப கேவலமாக பார்க்கலான்னு நினச்சான், ஆனால் பார்த்த உடனே அவனே வந்து பிரமிச்சு போயிட்டான் அப்படின்ட்டு. இதெல்லாம் நான் எடுத்து படம்லாம் வந்து அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஏதோ ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன். ஒரு 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 ஃபாரின் மேகசினில் ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று படித்தேன். அதில் ஒருத்தர் வந்து இந்த 2 கான்செப்டை சொல்லியிருக்கிறார் எக்ஸாக்டா. எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு. எப்படி நம்மளுடைய அந்த தாட் ப்ராசஸும் இன்னொருத்தர் உலகத்துல எங்கேயோ ஒரு மூலையில இருக்கிறாரு, அவர் அதே லைன்ல வந்து திங்க் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆக்சுவலா பொதுவாக ஹீரோயினா வந்து அப்படி காமிக்க மாட்டாங்க. எடுத்தோடனே வந்து நீ சொன்ன மாதிரி கண்ணுக்கு தனியா காதுக்கு தனியா க்ளோஸ் வச்சு காமிச்சிருவாங்க. ஆனா இப்படி ஒரு இதுல அவரோட ரியாக்ஷன்ல ஹீரோயினோட இதை காமிக்கலான்ற ஐடியாவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கு அடுத்த நாள் வந்து மறுபடியும் அவர் இங்க வருவாங்கன்னு நினைச்சிட்டு அவர் வந்து மீட் பண்ணுவாரு, காஃபி ஷாப்ல உட்காந்து பேசுவாங்க. பேசும்போதே அவர் இந்த படத்தோட கதையவே சொல்லிடுவாரு. ஆமா, இப்ப நீங்க பிடிக்குன்னு சொல்லிட்டு போவீங்க, அப்புறம் அவங்க நிறைய பேர் லவ் பண்ணி சொல்லுவாங்க, சொல்லும் போதெல்லாம் ஏன்னா தான் வரும், அப்புறம் உங்க அப்பா ஒரு பையனை பார்ப்பாங்க, அது வேணான்னுவீங்க, அப்புறம் கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு வருவீங்க, கடைசியா வந்து கட்டி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் காதலிப்போம், அதெல்லாம் வேண்டான்றக்காக இப்பயே சொல்றேன்னு சொல்லுவார். ஆனா கதையே அப்படிதான் நடக்கும். சோ அதை எப்படி சார் நீங்க யோசித்தீங்க? முன்னாடியே இதை சொல்லிடலாம், இல்ல அப்படி சொல்றதுனால ஏதாவது டிஸ்டர்ப் ஆகுமான்ற தாட்ல இருந்துதா? இல்ல, இட்ஸ் ஒரு ஃபேக்ட் தானே அது. சொல்ல உங்களுக்கு எனக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறது தெரியுது. நீங்கள் எப்படி என்ன அட்ராக்ட் பண்ணீங்களோ அந்த மாதிரி நான் உங்களை அட்ராக்ட் பண்ணியிருக்கேங்கிறது தெரியுது. எதுக்கு ஹெசிடேஷன்? நம்ம இப்போவே வந்து அதை வந்து பரிமாறிக்கலாமே, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறது தான் அவருடைய அந்த இது. அதனுடைய ரிப்பர்குஷன் சொல்கிறாரு, இப்படி இல்லைன்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறாரு. அண்ட் ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி தான் நடக்கும். அது வந்து ஒரு ஹூக்கு தான். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இதுக்கப்புறம் யாராவது உங்ககிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னால் உங்களுக்கு என் ஞாபகம் வருங்கிறாரு. வந்துச்சு பின்னாடி சாங் லீடுக்கு வந்து அதான் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து சொல்லிட்டு பண்றதுல வந்து ஒரு சுவாரஸ்யம் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி குணா கேரக்டரோட அந்த ப்ரொபோசல் ஐடியாவுமே வந்து நல்லா இருக்கும். இது மாதிரி இறந்துட்டாருன்ற மாதிரி நியூஸை கொடுத்துட்டு நீங்க லவ் ஒத்துக்கலன்னா அதுதான் உண்மையா ஆயிரும்னு சொல்ற அந்த ஐடியாவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதை எப்படி சார் பிடிச்சிங்க? அந்த ஒரு டிட் ஃபார் டேட் இருக்கணும்ல படத்துல. எப்படி வந்து இங்க இந்த ஜெகனுக்கு வந்து அந்த பூஜா கேரக்டர் லிங்க் ஆகுதோ,
அந்த மாதிரி வந்து அங்கே ஒரு முடிச்சு விழணும்ல கதையில். ஆமா. அந்த முடிச்சுங்கிறது வந்து 2 பக்கமுமே சில விஷயங்கள் நடந்து இவன் வந்து நிச்சயதார்த்தத்துக்கு வந்து சரின்னு சொல்கிறதும், அவளுக்கு வந்து நிச்சயதார்த்தம் நடக்கிறதுங்கும் போது அதுக்கு ஒரு கேரக்டர் தேவைப்படுச்சு, அந்த குணா கேரக்டர். குணாங்கிறதும் கமல் சார் படத்தை வச்சுக்கிட்டு அந்த குணானா கொஞ்சம் ஆஃப் இதுவாக இருப்பான் அப்படிங்கிறதுக்காக அதுக்காக வச்ச ஒரு காரண பேர் தான் வந்து அந்த குணா. இப்போவே செத்துடலாம் போல இருக்கு ஜமுனா அப்படின்னு அவன் சொல்லிகிட்டே இருப்பான் எல்லாருக்கும். ஸோ அதுக்கு கவுண்டர் பாயிண்ட் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்ல வந்து, ஏன்னா இந்த நம்ம இதில் கிள சொல்லுவாங்க ஒரு நசையா அவன் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த கேரக்டர் அது. அப்போ அவன் திருப்பி சொல்லும்போது பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து அவன் மேலே வந்து ஒரு சின்ன கோபம் வந்துக்கிட்டே இருக்கும். என்னடா இவன் வந்து ஆடியன்ஸுக்கு தெரியும் இவன் வந்து ஜெகனோட ஆளு, இவன் போய் இப்படி வந்து கரெக்டாக வந்து இது பண்ணுறானே. ஃபாலிங் இன் லவ் கூட நான் அதான் அவன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது பை தடிக்க விட்டு அவக்காலே விழுவார். ஸோ அதுலேருந்தே அந்த கேரக்டரோட டெவலப்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். அவன் சொல்லுவான்ல, அதெல்லாம் ரொம்ப பெக்குலரான மேட்ரு. நான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் உன்னை தொடக்கூட மாட்டேன், என் சுண்டு விரல் கூட உன் மேலே படாது, நான் கசக்கவே மாட்டேன் உன்னை அப்படின்னு சொல்லுவான்ல. அப்புறம் எதுக்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறேன்? இது வந்து ஆடியன்ஸ் மைண்டில் அந்த கொஸ்டின் வரும், ஒரு எரிச்சல் வரும் அவன் மேலே. அந்த எரிச்சல் வந்துக்கிட்டே இருந்து ஒரு பஸ்ட் அவுட் சுச்சுவேஷன் வரும் பொழுது அவன் அனாவசியமான ஒரு லக்கேஜாக தெரியும் ஆடியன்ஸுக்கு. அப்போ அவன் வந்து நான் செத்து போயிடுவேன் ஜமுனா, செத்து போன்னு அவ சொல்லுவாள்ல, ஆடியன்ஸ் கிளாப்ஸ் அங்க ஜமுனா நான் செத்து போயிடுவேன். ஏன்னா அவன் மேல அந்த எரிச்சலை கிரியேட் பண்றது தான் ஆஸ் அ கிரியேட்டரா நம்மளுடைய வேலை அது. அப்போ அதுக்கு வந்து அந்த அளவு வந்து கரெக்டா போயிட்டு இருந்துச்சு. இட்ஸ் அ லவபிள் கேரக்டர் ஆக்சுவலி. அது மாதிரி கலாபவன் மணி சாரோட கேரக்டர், ஸோ அதுக்கு முன்னாடி ஜெமினி படத்துல வந்து அவரை பயங்கரமா வில்லனாவெல்லாம் காமிச்சிட்டீங்க. ஸோ இதுல வந்து கொஞ்சம் திருட தெரியாத ஒரு திருடன், ஒரு அந்த சென்ஸ் இல்லாம ஒரு வெகுளியா இருக்கிற ஒரு கேரக்டரா அவரை காமிச்சிருப்பீங்க, கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி தான். ஸோ அவரோட அந்த படத்தை ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க சார். அதே மாதிரி அவர் வந்து மாதவன் சாரை அட்ரஸ் பண்றது வந்து மேல்மாடின்னு சொல்றாரு, அதுவுமே ரொம்ப புதுசா இருந்தது. ஸோ அதோட ஐடியாவும் சொல்லுங்க சார். ஆக்சுவலாக அவருக்கு கேரக்டரே கிடையாது படத்தில். இது நான் எடுக்கிறேன்னு அவர் ஆல்ரெடி ஜெமினியில் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டார். இங்கே ஒரு பெரிய எலிவேஷன் வந்துருச்சு. ஜெமினி தெலுங்குலேயும் வந்து நான் தான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணேன் தெலுங்கில். அதனால் அவருக்கு வந்து என் மேலே ஒரு பயங்கர ஒரு அன்பு. இப்போ அடுத்த படம் நான் வந்து இது மாதிரி போயிட்டுருக்கணுன்னு நேராக என்னை தேடி வந்துட்டார். நான் ஜெமினிக்காக அவரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு அலைஞ்சது, அவருக்காக வெயிட் பண்ணது, அதெல்லாம் பெரிய கதை. ஆனால் அதுக்கப்புறம் அவர் நடித்த அந்த இதில் வந்து அவரே வராரு நேராக வந்து, இந்த படத்தில் நான் இருந்தே ஆகணும். நான் சொன்னேன் இதில் வில்லனே கிடையாது, சிச்சுவேஷன்ஸ் தான் வில்லன். அது என்ன, நான் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நான் பண்ணுவேன், எனக்கு இந்த படத்தில் எனக்கு கேரக்டர் வேணும் அப்படின்னு பிடிவாதமாக உட்காந்துட்டார். அப்புறம் பார்த்தேன், சரி ஓகே நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கேரக்டர் வந்து கிரியேட் பண்ணேன். ஸோ அந்த கேரக்டர் கிரியேட் பண்ணும்போது கலாபவன் மணி வந்து கேட்டாருங்கிறக்காக சும்மா 1-2 சீன் மட்டும் நான் பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ அந்த கேரக்டரில் ஒரு நாட்டினஸ், அது வந்து அந்த திருட தெரியாமல் மாட்டிக்கிறது, இவனோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது, இவன் சொன்ன அடையாளத்தை வச்சு நெத்தியில் ப்ளஸ் போட்ட போலீஸ் லேடியை தூக்கிட்டு வந்துடுறது, இப்படியெல்லாம் வந்து அந்த சீக்வன்ஸ் வந்து வரும்போது அவருக்கு காமெடி நல்லா வரும் இல்லையா. பேசிக்லி இட்ஸ் அ காமெடியன். ஸோ அதுக்குண்டான தீனியாக அந்த சீக்வன்ஸ் எல்லாம் கிடச்சிது. அப்போ அது வரிசையாக இது பண்ணும்போது நான் ஒன்றே மட்டும் டிசைட் பண்ணிட்டேன், இந்த கேரக்டர் மூலமாக தான் படத்தில் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி அந்த ரூபா நோட்டு கிடைக்கணும். ஓகே, இது வந்து ஒரு அவுட்லைன். ஆனால் இது எப்படி சாத்தியம்? அப்போ அந்த சாத்தியமுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு பேக் ஒர்க் பண்ணும் பொழுது இந்த இவங்களுடைய கட்சி பேக்ரவுண்டு, கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு டெல்லி போகிறாங்க, டெல்லியில் அந்த அமௌண்ட் கிடைக்குது, அந்த காசு அந்த 100 ரூபா அது எப்படி ட்ராவல் ஆகி இங்கே வருது, அது எப்படி இவர்கிட்ட வருது. அப்போ இவர் பேசிக்காக திருடனாக இருக்கிறதுனால அந்த பெட்டியை அடிக்கும்போது பெட்டியில் அந்த பணம் இருக்குது அப்படின்னு இது மாதிரி வந்து ஒரு 1+1 மாதிரி ஒரு ஃபார்முலாவில் போட்டு அதை கொண்டு வந்துட்டேன் அந்த இடத்துல. மேல்மாடி, அந்த மேல்மாடி ஐடியா சார். மேல்மாடி வந்து அதை மேடி, ஆக்சுவலாக எல்லாரும் மேடின்னு கூப்பிடுவாங்க. மேல்மாடிங்கிறது நம்ம மூளை இருக்காங்கிறது மேல்மாடி காலிப்பா அப்படிம்பாங்க. சரி, மேல்மாடி வந்து நல்லா இருக்கு, மூளைக்காரன் அப்படிங்கிறதுக்கு எப்படி ஜெமினியில் வந்து மூளைக்காரன், நீ மூளைக்காரன் நான் வேலைக்காரங்கிற மாதிரி இதில் வந்து அதுக்கு ஒரு வேர்டு ஒன்று வேணும்னு பார்க்குறப்போ சரி மேடிங்கிறதையே பண்ணி நம்ம வந்து மேல்மாடின்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி கூப்பிடுறாரு. ஸோ அதே மாதிரி இப்போ அந்த ட்ரெயின் ஏற்றி விட
போவாங்கல்ல சார், குணா கேரக்டர் வரும். அப்பதான் ரிவீல் பண்ணுவாங்க, நாங்க வந்து இவர் வேற ஒரு பையனை லவ் பண்றோம், அங்க பார்க்க போறோம் அப்படின்னு. சரி முடிஞ்சிருச்சு அந்த சீன். அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. இங்க இருந்து மாதவன் வந்து அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படின்னு ஃபோன் பண்ணா அவர் எடுப்பாரு. அவர் எடுக்கும்போது ஷேவ் பண்ணிட்டு இருப்பாரு. ஆமா, அது ஒரு குறியீடு தான். அதான் குறியீடு தான். அதெல்லாம் கேட்க வந்தேன் நான். அவர் என்ன வேணா பண்ணிட்டு இருந்திருக்காரு, டிவி பார்த்துட்டு இருந்திருக்கலாம், பேப்பர் படிச்சுட்டு இருக்கலாம், காப்பி. ஆனா ஏன் ஷேவ் பண்ணிட்டு இருந்தாரு? ஏன்னா வந்து லவ் ஃபெயிலியர்னா தாடி வளர்ப்பாங்க சொல்லுவாங்க. ஆனா அவன் தாடி எடுக்கிறான். சோ அவன் இதுல இருந்து வெளியே வந்துட்டான் அப்படின்றத காமிக்கிறதுக்கான அவன் ஒரு மாதிரியான ஒரு சைக்கோ. அவன் இவங்க சொல்றாங்களே எல்லாம் வந்து எமோஷனல் பிளாக்மெயிலர்ஸ்ன்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணி பாக்குறது. தட் ரிஃப்ளெக்ட்ஸ் லைக் காதல் மன்னன்ல கரண் கேரக்டர். இதெல்லாம் பண்ணி கடைசியா வந்து அந்த கார்ல பாம் வச்சுட்டு அவன் வந்து மிரட்டுவான். இவங்க சாகருக்கு தயாராகிடுவாங்க. அப்போ உங்க லவ்வுக்காக நான் ஏன்டா சாவணும்னு சொல்லிட்டு அதை ஆஃப் பண்ணிடுவான்ல. அந்த கேரக்டர் வந்து அந்த செல்ஃபிஷான கேரக்டர்ஸ். அவங்க வந்து நான் எதுக்கு சாவணும் அப்படின்னு சுவிட்ச் போட்ட மாதிரி மாறுவாங்கல்ல. அந்த மாதிரி இவன் மாறுறதுக்கு வந்து என்ன பண்ணலாம், சரி இவன் தாடி வளர்க்கல, தாடி எடுத்துட்டே பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வச்சேன். நல்ல ஐடியா. அது பார்க்கும் போதே வித்தியாசமா இருந்துச்சு, அதை கேட்கணும்னு. அதே மாதிரி சார்லி சாரோட கேரக்டருமே ரொம்ப நல்லா இருக்கும். அவரோட இன்ட்ரோடக்ஷனே அப்படிதான், சேர்மேன் எல்லாம் ஏறி இப்படிதான் வருவாரு. சட்டசபையில் எப்படி இருப்பாரோ அப்படி இருப்பாரு அவரு. அவங்க அப்பா இருப்பாரு. அவங்க அப்பா பார்த்து இவர் தான் எனக்கு எல்லாமே போட்டோ எடுத்துட்டு அப்பா ஊருக்கு அனுப்பி விட்டுரு அப்படின்னு. அப்பா எந்திரிப்பா, ஆசீர்வாதம் பண்ணப்பா. நல்லா இருப்பா. இவர் இல்லைன்னா நான் இல்ல. ரவிங்கப்பா, இவர் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு சார். ஸோ அதெல்லாம் எப்படி சார் யோசிச்சீங்க? அவரோட அந்த ஐடியா அதெல்லாம் ஸ்பான்டேனியஸாக எடுக்கும்போது தான் வரும் எனக்கு. ஸோ அந்த கேரக்டர் டிசைன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ அவன் எப்பவுமே கணக்கில் குறியாக இருப்பான். டிஏ டிஏ இதெல்லாம் வந்துச்சுன்னா அதை வந்து இது பண்ணுறது, அதுக்கு வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது, அப்புறம் எல்லாரையும் ரொம்ப கேவலமாகவே ட்ரீட் பண்ணுறது, ஒரு காது கொடைய விடுறது, இப்படின்னு அந்த கேரக்டரோட ஆர்க் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து யாரை வந்து காது கொடைய வச்சிருக்கோ அந்த டெல்லி கணேஷோட பையன் வந்து இவர் எந்த கட்சி தலைவரோ அவரோட தங்கச்சியை வந்து இவன் லவ்ல இருக்கிறான், கல்யாணம் ஆக போதுங்கும் போது இவன் டம்மி ஆயிடுவான், அவர் ஏறுவார் அந்த இடத்துல. ஸோ அந்த நுணுக்கமான இது, ஏன்னா அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் இப்போ இல்லைங்க நம்ம கிட்ட. வந்து அவ்வளோ ஸ்பான்டேனியஸாக பண்ணக்கூடிய இப்போ டெல்லி கணேஷ் சாரோடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ், சார்லியோட பெர்ஃபார்மன்ஸ், இப்படி கம்பைண்டாக ஒரு ஆர்டிஸ்ட்டு போட்டி போட்டு நடிக்கிறாங்கல்ல, அது வந்து இப்போ பெரும்பாலும் நம்ம பார்க்க முடியறது இல்லை. ஸோ அதே மாதிரி கேரக்டர் ஷஃபில் ஆனதுக்கப்புறம், அதாவது இப்போ டெல்லி கணேஷ் சார் கை வந்து கொஞ்சம் அப்புறம் ஆனதுக்கப்புறம் அவர் கையில் நிறைய புக்ஸோட வருவார். நான் இந்த மாதிரி என்னை வந்து கட்சியில் வந்து இலக்கிய இதாக மாற்றிட்டாங்க, இந்த புக்கை கொஞ்சம் பிடிங்க அப்படின்னு ஒரு தலைமையில் வைப்பாங்க. வச்சோடனே அவர் வந்து மேஸ்திரின்னு ஃப்ளாஷ்பேக்ல அப்போ கூட இங்கே பழக்க வருஷம் மேஸ்திரியை கூப்பிடாது பாருங்க. ஏன்னா அவரோட பேக் ட்ராப்பை சொல்லியிருக்க மாட்டீங்க, அவர் வந்து கொத்தனாரா இருந்தது இதான் வந்திருக்காரான்னு சொல்ல மாட்டீங்க. ஆனா அந்த ஒரு சீன்ல அத கடத்துற ஒரு விஷயம் இருக்குல்ல. என்னது ஃபிளாஷ்பேக் பாருங்க, என்ன மேஸ்திரியை கூப்பிடுறது, அந்த ஐடியா எப்படி சார்? அது சரியான ஆனந்த விடன்தனம் அப்படிதான் வைக்கணும். ஒரு சட்டையர் தானே, ஐ பீங் எ கார்ட்டூனிஸ்ட், எனக்கு வந்து அதை வந்து உடச்சி இந்த மாதிரி ஒரு இது சின்ன ஒரு ஜெஸ்டரில் நம்ம அது என்னங்கிறது முன்ன பின்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஐடியா பண்ணுவோம்ல. அப்படிதான் அவர் கொடுக்கும்போது அவர் வாங்கி அப்படியே மேஸ்திரி அப்படி செங்கல் அடிக்கி பாஸ் ஆன் பண்ணுறதுக்காக. அதனால இவர் வந்து அதை கிண்டல் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அந்த ஒரு போட்டி இருந்துகிட்டே. பழக்க வருஷத்துல கூப்பிடாரு பாருங்க, இன்னும் பழச மறக்காம இருக்காருன்ற மாதிரி ஒரு கவுண்டர் ஒன்று அங்க போடுவாங்க. அதுவுமே பயங்கரமா இருக்கும். ஸோ அதே மாதிரி படத்துல வந்து எஃப்எம் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணியிருக்கும். ஆரம்பத்துல வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்க்கும் போது இவர் போய் சூரியன் எஃப்எம்ல போய் தான் அந்த பாட்டை பாடுவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் தேடும் போது ரேடியோ மிர்ச்சியில போய் உட்காந்து அந்த ஷோல பேசுவாங்க. ஸோ எஃப்எம் உள்ள கொண்டு வரலாம். எஃப்எம் அந்த சமயத்துல பயங்கர ஒரு கிரேஸா இருந்திருக்கும்ல சார், அதை நீங்க உள்ள கொண்டு வரலாங்கிற ஐடியா? இல்லை, நான் எப்போவுமே வந்து கரண்ட் இதில் இருக்கிறது வந்து உள்ளே எப்படியாவது பேக் பண்ணணும் அப்படின்னு பார்ப்பேன். பார்ட் டைம் டெஸ்டைன் பண்ணும்போது பேஜர்னா நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டோம். ஆனால் பேஜர் ஆஃபீஸ் எப்படி இருக்கும், யார் அதை ரிசீவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த லைலா கேரக்டர் வந்து பேஜர் ஆஃபீஸில் வேலை செய்கிற பொண்ணாக மாற்றி பேஜர் ஆஃபீஸ்லேயே போய் ஷூட் பண்ணேன். அப்போ ஆடியன்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து புது இடமா இருக்கே, ஓ இந்த மாதிரி தான் பேஜர் ஆஃபீஸ் இருக்குமான்னு ஒரு இது இருக்கும்ல. அப்படி தான் வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து அந்த பேக் ட்ராப்புக்காக பண்ணுறது அது. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். ஓகே சார். அதே மாதிரி சில டைலாக் நான் நோட் பண்ணியிருக்கேன் சார், அந்த டைலாக்கும் நான் சொல்கிறேன். அது எழுதின மொமெண்ட்டு அந்த டிசைன் பண்ணதுக்கு நீங்கள் சொல்லுங்க.
ஓப்பனிங்ல சொல்லுவாங்க, இப்ப இங்கிலீஷ் படத்துல வர ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நம்மளுக்கு அழகா தெரிய மாட்டாங்க, ஆனா படம் முடிஞ்சு வரும்போது அவங்க மட்டும் தான் அழகா தெரிவாங்க அப்படின்னு. இது பர்சனல் இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கிலீஷ் படத்துல வர ஹீரோயின் முதல்ல அழகா இருக்க மாட்டா, படம் பார்க்க பார்க்க கடைசியில அவ மட்டும்தான் அழகா தெரியவா. நம்ம அப்போ வந்து கேசினோ தேட்டர்லையும் பைலட் தேட்டர்லையும் பறந்து போய் இங்கிலீஷ் படம்லாம் வரும்போது பார்ப்போம், பயங்கரமாக போய் பார்ப்போம். ஆனால் நம்மளுடைய அளவுகோலுங்கிறது நம்ம ஊர் ஹீரோயின்ஸ் தான். அங்கே போனால் ஏதோ கட்டையாக ஒரு குரலில் பேசிட்டு ஒரு முகம் எல்லாம் வந்து நம்ம ஒரு ஹீரோயின் ஷேப் எல்லாம் இல்லாமல் ஒரு பொண்ணு வரும். ஆனால் அந்த பொண்ணு தான் ப்ராமினன்ஸுங்கிறனால திருப்பி அந்த பொண்ணு வந்து வர நம்ம பழகி போயிடும். எப்படி தனுஷ் சொல்வார்ல, பார்க்க பழகிறோம். அப்படி பார்க்கும்போது கடைசியாக போக என்ன ஆகுனா அந்த பொண்ணு தான் அழகான பொண்ணாக தெரியும் நமக்கு. ஸோ அடுத்து வந்து சார்லி சார் கிட்ட வந்து மேடி சார் சொல்ற ஒரு டைலாக் சார், ஒரு ஆமை கிடைச்சா அதை திருப்பி போட்டு அந்த ஓடையே சட்டியா யூஸ் பண்ணி அதை சமைச்சு சாப்பிட்றவங்க யாருன்னு எனக்கு தெரியும். ஸோ ஒருத்தவன் நம்மளுக்கு அடிமையா சிக்கிட்டான்னா அவனை ஃபுல்லாமே நீ எப்படி யூஸ் பண்ணுவீங்கிறத சொல்ற மாதிரியான ஒரு டைலாக். ஆமா, ஒரு ஆமை கிடைச்சா அதை திருப்பி போட்டு அதோட ஓடைய சட்டியா யூஸ் பண்ணி சமைச்சு சாப்பிடுறவங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். இது எப்படி சார் எழுதுனீங்க? இது வந்து அந்த அரசியல்வாதிய அவனோட கேரக்டரைசேஷன் என்னங்கிறது சொல்லணும். அப்போ நான் எங்கேயோ எதுலையோ படிச்சிருந்தேன் முன்னாடி. அதாவது சிலதெல்லாம் வந்து ரொம்ப பாயிண்டா நல்லா நமக்கு வந்து நம்ம மனசுல அரையிற மாதிரி சில விஷயங்கள் நம்ம எப்போ படிச்சாலும் அது நம்ம மைண்ட்ல இருக்கும். அதுக்கு அவுட்லெட் வந்து எப்போன்னு நமக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இதை பண்ணும்போது எனக்கு டக்குன்னு வந்து அதை வந்து இது நம்ம மைண்டோட கேம் தான் அது கோர்க்கிறது. ஸோ அது எப்போவோ எதுலேயோ படிச்சது. அதை வந்து அரசியல்வாதிக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஆமை கிடைச்சா அதை ஓடையே சட்டியாக்கி கவுத்து போட்டு அடுப்பில் ஏற்றி அந்த சூட்லேயே வந்து அதை இதை வந்து நான் சமைச்சு சாப்பிட்ருவாங்க. அப்படிதானே நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அதே மாதிரி வந்து பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அடையாளமே நீ சொல்லலை அப்படின்னும் போது தான் இங்கே ப்ளஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். சொன்னதுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சலாமான்னும் போது நீ அடையாளம் சொல்லாதது தான் ரொம்ப கஷ்டமா இருந்து மைனஸாக இருந்துச்சு, இப்போ நீ ப்ளஸ்ஸே அடையாளமாக சொல்லிட்ட, இப்போ ப்ளஸ் தான் அப்படின்னுவாரு. ஒரு கிரேசி மோகன் சாரோட ஸ்டைல் இருக்கும் அந்த டைலாக்ல. அடையாளம் சொல்லாம இருந்தது தான் இது வரைக்கும் மைனஸா இருந்தது, இப்ப பிளஸ்ஸே அடையாளமா சொல்லிட்டேன், இனிமே எல்லாமே பிளஸ் தான். ஸோ அது எப்படி சார்? அது அப்படிதான் டைலாக் ஒரு இதுதான். ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த அமோகாக்கு வந்து மேக்கப் போட்டப்போ மேக்கப் மேன் வந்து அவங்க நெட்டியை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இது பண்ணி அவங்க ஆக்சுவலாக தழும்பு இருந்திருக்கு அது பண்ணார். நான் கேட்டேன் என்னன்னா, இல்லை அந்த இதை வந்து தழும்பு மறைக்கலாம். அப்போ எனக்கு தோணுச்சு இந்த தழும்பே ஒரு அடையாளமாக நம்ம படத்தில் யூஸ் பண்ணலாமே, நம்ம எதுக்கு வந்து அதை மறைக்கணும். அது அவகிட்ட இயல்பாகவே இருக்கிறது தானே. அவள் எங்கேயோ சின்ன குழந்தையில விழுந்துருக்கா, அது காயமாயிருக்கு. சரி அது கொஞ்சம் ப்ளஸ் ஷேப்பில் இருக்கும், சரி இதை ஒரு அடையாளமாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மேக்கப்பில் வந்து அதை கட் பண்ணேன். அது தெரியட்டும் பரவாயில்ல, அதை வந்து மறைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதை வந்து ஒரு அடையாளமாக்கி அதுக்கு எழுதுனது தான் அந்த டைலாக். ஸோ அடுத்து வந்து டெல்லி கணேஷ் சார் சொல்லுவார், 20 வருஷமா வந்து அரசியல்ல வந்து எடுப்பா இருந்துட்டேன், இதுக்கப்புறம் எடுப்பா வாழலான்னு யோசிச்சா அதுலயும் ஒரு சிக்கல் வருது. ரெண்டுமே அதே வார்த்தை தான், ஆனா அதை பிளேஸ் பண்ண விதத்துல அதோட டிஃபரன்ஸ். அது தியேட்டர்ல பெரிய கிளாப்ஸ் வந்துச்சு அந்த டைலாக்கு. 20 வருஷமா அரசியல்ல எடுப்பா இருந்துட்டேன், இப்ப எடுப்பா வாழ்றதுக்கு மூலமா ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஆமாம், நம்ம தமிழில் இருக்கிற அந்த அழகு வந்து அதானே. ஸோ அது கரெக்டாக, ஏன்னா அவரை பற்றின எதுவாகவும் சொல்லணும்ல. ஆமாம், அவர் கம்மியாக தான் சொல்லுவார், ஆனால் அதுக்குள்ளே ஷார்ப்பாக அவரை பற்றின ஒரு டீட்டெயில் இருக்கணுங்கிறக்காக பண்ணது அது. ஸோ அதே மாதிரி இன்னொன்று அவரே சொல்லியிருப்பாரு, அரசியல்வாதிகளோட அழுகையும் சினிமாக்காரங்களோட அழுகையை வந்து யாருமே ஒரிஜினல் நம்புறது இல்லை. உண்மைதான் அது. அது இப்போ வரைக்குமே அதுக்கான இன்சிடென்ட் நடந்துகிட்டு இருக்கு. நடக்கும் போதெல்லாம் அது வந்து இவனுக்கு என்ன நடிக்கிறவங்களுக்கு ஈஸியாக அழுதுருவாங்க அப்படின்னு சொல்றது. அரசியல்வாதி சினிமாக்காரன் அழுதா அதை நஜ்ஜ அழகன்னு யாரும் நம்புறது இல்லடா. அரசியல்வாதிகளோட அழுகையுமே வந்து ஏன்னா அப்போ சொல்லுவாங்க, சிவாஜி சாருடைய அம்மா இறந்தப்போ அவங்க வந்தவங்க எல்லாம் சிவாஜி சார் எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு இதுக்கு. அவங்க சினிமாவில் பார்த்த சிவாஜி வந்து அம்மா அப்படின்னு நல்லா அழுவார் எல்லாம் பண்ணார். ஒரிஜினலாகவே அவங்க அம்மா இறந்தப்போ அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருங்கிறது தான் அவங்களோட அட்டென்ஷன் இருந்திருக்கு அங்கே கூடியிருந்தவங்க கிட்ட. அவர் ஷட்டில் இருந்தால் என்ன அம்மா மேலே பாசமே இல்லை போல இருக்குன்றவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு வந்து அவங்க ஒரு இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த அழுகையை கூட வேடிக்கை பார்க்குற தன்மை தான் இருக்குது. உண்மையிலேயே வந்து சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு தான் எமோஷன்ஸ் ஜாஸ்தி. இந்த எமோஷன்ஸை வந்து நம்ம வந்து படத்தில் கொடுத்து அதை வந்து ரிலேட் பண்ண வைக்கிறதுங்கிறது வந்து இருக்குது. ஸோ வி ஆர் பேசிக்கலி அந்த ஒரு ரொம்ப ஒரு எமோஷ்னல் கேரக்டர்ஸு. ஆனால் இந்த எமோஷனை வந்து நம்ம எப்போ காமிச்சாலும் அது வந்து ரொம்ப ட்ராமா மாதிரி தான் மற்றவங்களுக்கு தெரியும். அதனுடைய உண்மை வந்து புரியவே புரியாது.
அதே மாதிரி அரசியல்வாதி ஆடுறத கூட உங்களுக்கு வந்து அப்படிதான் வந்து பார்ப்பாங்க. அவன் என்ன இது பண்ணாலும் அதுல அவங்களுக்கு வந்து ஒரு ஒட்டுதல் ஏற்படாது அது. ஸோ அதை காயின் பண்றதுக்காக வச்சிருப்பீங்க. அதே மாதிரி வந்து அவங்க ஊர்ல இருந்து கல்கத்தால இருந்து அவங்க 2 பேரும் கிளம்பி வருவாங்க. கூட குணாவையும் அவங்க அப்பா அனுப்பி வச்சிருவாரு. அப்படி நேரா வரும்போது ஹாஸ்டலுக்கு வரும்போது அவரும் லேடிஸ் ஹாஸ்டலுக்கு வருவாரு. அப்ப வந்து ஒரு கவுண்டர் பண்ணுவாங்க, என்னப்பா உள்ள வரணும், நானும் ஜமுனா கூட தங்கிக்கிறேன், இங்க தங்கணும்னா சில விஷயம் இருக்கணும், சில விஷயம் இருக்கக்கூடாது. அது வந்து அதை நான் பாஸ் பண்ணிட்டு ரொம்ப நேரமா சிரிச்சிட்டு இருந்தேன். நீங்க வர நானும் ஜமுனா கூட தங்கிக்கிறேனே. இது லேடிஸ் ஹாஸ்டல்பா. இங்க தங்கணும்னா சில விஷயங்கள் இருக்கணும், சில விஷயங்கள் இருக்கக்கூடாது. புரியுதா? அது எனக்கு அங்கேயே எழுதுனதுதான், ஸ்பாட்ல எழுதுனதுதான். இவனை டீஸ் பண்ணணும். இப்போ நம்ம படம் எடுக்கும்போது இந்த கேரக்டர் டிசைன் பண்ண உடனே இப்போ நமக்கு ஸ்பான்டேனியஸா வரும். இப்போ அவங்க கேரக்டர் என்ன எதுனாலும் டீஸ் பண்ணணும், இவனை பிடிக்காது அவங்களுக்கு. அப்போ அவன் வந்து என்ன, அவன் எதுனாலும் அவன் எதுவுமே யோசிக்க மாட்டான். ஜமுனானா ஜமுனா கூட வரணும், ஜமுனா எங்கே தங்குறாலும் அங்கே தங்கணும் அப்படிங்கிற. அவன் லேடிஸ் ஹாஸ்டல் எல்லாம் பிரித்து பார்க்க தெரியாது. ஆனால் போகிற போக்கில் அவங்க சொல்லுவாங்க, இங்கே தங்கணும்னா சில விஷயங்கள் இருக்கணும், சில விஷயங்கள் இருக்கக்கூடாது. அது நீங்கள் கற்பனை பண்ணிக்கங்க. ஸோ அதே மாதிரி அவரோட கேரக்டரை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஒரு டைலாக் பேசுவாங்க மாளவிகா மேம் தான். தடவி கொடுத்தா நாய் கூட செத்துரும் அப்படின்னு. ஸோ அதே கேர் இருக்கணும் தான், அதுவே ரொம்ப ஓவரா போச்சு அப்படின்னா அதுவே ஆபத்து தான் அப்படிங்கிறத ஒரு டைலாக்ல தடவி கொடுத்துட்டே இருந்தா நாய்க்குட்டி கூட செத்து போயிடும் அப்படிங்கிறது அது உண்மைதான். ஆமா, அது நம்ம சொல்லாடல இருக்கு. அது அது மாதிரி சொல்லுவாங்க. அது கரெக்டா அந்த இடத்துல அவனோட கேரக்டருக்கு அது அழகா கொடுத்துருப்பீங்க. தடவி கொடுத்துக்கிட்டே இருந்தா நாய்க்குட்டி கூட செத்து போயிடும். ஸோ இப்போ நம்ம டைலாக் பத்தி பேசின மாதிரி இப்போ பாடல் போட தேடல் கூட ஒரு சுகமேன்னு ஒரு பாட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரி தேடல் சம்பந்தப்பட்ட ஒரு படத்துல பாடல்களை பத்தி நம்ம தனியாவே பேசணும் அப்படிங்கிறது தான் நான் அதுவுமே எடுத்து வச்சிருக்கேன். நம்ம ஒவ்வொரு பாட்டை பத்தியுமே பேசிக்கலாம் சார். ஸோ படம் ஆரம்பிக்கும் போதே யார் பேரும் போறதுக்கு முன்னாடி வந்து பரத்வாஜ் மியூசிக்கல் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் போடுவீங்க. அதுலயே நீங்க ரொம்ப கிளியாரிட்டியா இருந்தீங்க, படம் வந்து ஒரு மியூசிக்கலான படம் தான் அப்படின்றத. ஸோ அதனாலதான் அவரோட பேரை ஃபர்ஸ்டே போடலான்னு முடிவு பண்ணது சார். ஆமா ஆமா, இல்லை அவருக்கு உண்டான அந்த இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். எப்போவுமே முதல் படத்துலேயே போட்டிருக்கேன். இந்த படம் வந்து மியூசிக்கலான ஒரு படம்னு வரும்பொழுது நான் வந்து அவன்கிட்ட ஒரு திறமை இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த திறமை தான் வந்து அந்த வயலின் வாசிக்கிறது. ஆனால் அந்த வயலின் வாசிக்கிறது வந்து சீரியஸாக காட்டக்கூடாதுன்னு முதல்லேருந்தே நான் திங்க் பண்ணிட்டேன். அவன் வயலின் எடுத்தாலே நாய் ஓடிடும். இங்கேன்னு மட்டும் இல்லை, கல்கத்தால கூட ஒரு நாய் ஓடும். அப்பயும் தாமஸ் சொல்லி வாசிச்சிருக்கேன் என்ன அப்படின்னு கேட்பாரு. அதே மாதிரி அவனை வாசிக்க விட்டு கல்கத்தால பிச்சை எடுத்துருவாங்க. அவங்க பணத்தை கலெக்ட் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாங்க. அவனுக்கு தெரியாது, அவன் கண் மூடி லைட்ஸ் அந்த இதுல வந்து. பட் அந்த டியூன் தான் முதல்ல நான் வந்து கம்போஸ் பண்ணிட்டு ஓகே பண்ணிட்டு எனக்கு வந்து வெறும் வயலின்ல வந்து எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அது பூஜை அன்னைக்கு அந்த வெறும் வயலின்ல வாசிக்க வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணேன் அந்த டியூனை. அது படம் முழுக்க அது தீமாக வந்து வரணும். எங்கே வாய்ச்சாலும் அந்த தீம் தான் வாசிப்பான். அதான் லவ் தீம், படத்தினுடைய தீமும் அதுதான் டிசைட் பண்ணிவிட்டு அந்த உன்னை நானோட அந்த இது உண்டு. ஸோ இந்த வயலின் பிட்டு ஒரு தீமா இருக்கிற மாதிரியே காதல் மலைய சாங்குமே ஒரு தீம் சாங் மாதிரி அவங்க தேடி போகும்போதெல்லாம் அதை ஒவ்வொரு பிட்டா நீங்க போட்டுட்டே வருவீங்க அந்த பாட்டுமே. ஆமாம், ஆக்சுவலாக காதல் மழையை வந்து அது ரெக்கார்டு பண்ணி முடிக்கும்போது அந்த சாங் வந்து ஆக்சுவலாக ரொம்ப சாஃப்டான ஒரு சாங். ஃப்ளூட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ரொம்ப ஒரு ஹாண்டிங்கான ஒரு சாங். எல்லாம் முடிச்சுட்டு இந்த சாங் வந்து நானும் ஓகே பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு 2-3 நாள் கழித்து பரத்வாஜ் சார் வந்து என்னை கூப்பிட்டார். சார் கொஞ்சம் வர முடியுமா ஸ்டுடியோக்குன்னு. அப்புறம் போனோன்னே, இல்லை சார் அந்த சாங் வந்து நான் வந்து அப்படியே வந்து ஹெவி மெட்டலில் மாற்றி பார்த்தேன், நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, ரெகுலராக இல்லாமல் இருக்குது, கொஞ்சம் கேளுங்களேன்னு சொல்லிட்டு போட்டு காமிச்சா ஒரு ஸ்ரீனிவாஸ் பாடினதை வந்து வச்சுக்கிட்டு அப்புறம் ஸ்ரீனிவாஸை கூப்பிட்டு தனியாக கொஞ்சம் இதுக்குன்னு மாற்றிட்டு பயங்கர ஹை பிச்சில் தான் ஆரம்பிக்கும். ஆமாம், இது கம்ப்ளீட்டாக ஹெவி மெட்டல் மாற்றிட்டார். பின்னாடி பேக்ரவுண்டில் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நாள் முழுக்க ரெக்கார்ட் பண்ண ஃப்ளூட்டு வயலின் எல்லாம் காணும். வெறும் ஹெவி மெட்டலில் அந்த சாங்கை வந்து இது பண்ணார். சார் இது கொஞ்சம் ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாரு. எனக்கும் அது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஓகே, பரத்வாஜோட சிக்னேச்சர் வந்து எப்பவுமே ஒரு ஹெவி மெட்டல் அவர் எப்படி யூஸ் பண்ணுறாருங்கிறது இது கரெக்டாக பொருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை சாங்கை அப்படியே நான் வந்து பண்ணது. மே மாதம் 98 சாங்குமே வந்து விசாகப்பட்டினம் ஸ்டேஷனில் வர்ற மாதிரி இருக்கும். அங்கே தான் எடுத்தீங்களா? அங்கே தான் எடுத்தேன். அந்த பர்மிஷன் கிடைக்கிறது ப்ளஸ் வந்து டே டைமில் தான் எடுத்திருப்பீங்க. அவ்வளோ இதெல்லாம் எப்படி சார் எடுக்க முடிஞ்சது? பொதுவாக அங்கே வந்து இங்கே தான் நிறைய நமக்கு டே டைமில் எடுக்க முடியாது. அங்கே டே டைமில் அந்த பிளாட்ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க. அதனால தான் விசாகப்பட்டினம்.
எனக்கும் அது வந்து ஆன் ரூட்டில் இருக்குது. ஆமா. கல்கத்தா போகிற ரூட்டுங்கிறது சொல்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது வயசாகணுன்னே உங்களுக்கு ஞாபகம் வர்றது வந்து மரோ சரித்திரா. ஆமா, அது டைலாக்கும் போட்டிருப்பீங்க. அதையும் வந்து இது பண்ணியாச்சு. அதில் வந்து என்னென்னா இப்போது சேலஞ்சிங்கான சீக்வன்ஸ் என்னென்னா, இந்த ட்ரெயின் அந்த ட்ரெயின் 2 ட்ரெயினும் நான் வாடகைக்கு எடுக்கிறேன். எடுத்துட்டு இந்த ட்ரெயினில் இவங்க ஜன்னல் ஓரமாக உட்காந்துருப்பாங்க. அந்த ட்ரெயின் வந்து அதே இதில் வரும். அவங்க ஆப்போசிட்டில் வருவாங்க, இந்த ட்ரெயின் இங்கே வரும். இது ரெண்டும் கரெக்டாக ஃப்ரேமில் வரணும். எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. இதை வந்து கரெக்டாக நம்ம வந்து பிடிக்கணும். அது அந்த ஃப்ரேமிங் வந்து அப்படி வச்சு அது ஒரு 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 ஐடியா பண்ணி அந்த ட்ரெயின் வரும்பொழுது எந்த இடத்துல இந்த டைலாக் வரணும், இந்த டைலாக் வரும்போது அங்கே வந்து அந்த கிராஸ் ஆகணும், அங்கே அவங்க தெரியணும். இவ்வளோ விஷயமும் ஒரே ஷாட்டில் வந்து கம்போஸ் பண்ணி அதை பண்ணது வந்து ரொம்ப இது. ஒரு 5 நாள் அந்த சாங் எடுத்தோம். அங்கே பிளாட்ஃபாரத்துலேயே தான் இருந்தோம். அங்கே இது இருக்கும், தண்டவாளம், அந்த இது ஸ்மெல்லு. இங்கே அழகழகாக இவ்வளோ பொண்ணுங்க ஆடுற இடத்துல வந்து நீங்கள் வந்து அதை இப்போ நினச்சா கூட எனக்கு வந்து அந்த ஒரு சூறை தான் ஞாபகம் வரும் நமக்கு. அந்தளவுக்கு இதில் மூக்கை பிடிச்சிட்டு எடுத்த சாங் வந்து மூக்கு மேலே விரல் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது ஏன்னா வந்து பாட்டிலே தெரியும் அவ்வளோ வெயில், பயங்கர வெயிலாக இருக்கும். அது எப்படி நீங்கள் எடுத்திருப்பீங்கிறது ஒன்று இருந்துச்சு. ஸ்டேஷனுமே ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்குமே. ரீமாசன் எப்படி சார் ஓகே சொன்னாங்க ஒரு சாங்க்கு வர்றதுக்கு? அவங்க ஏன்னா அவங்களுமே ஹீரோயினாக பண்ணிட்டு இருந்த சமயத்தில் தான். இல்லை, நான் வந்து நான் ரியாசனை கூட்டிகிட்டு வர சொன்னேன். மேனேஜர் காதில் ரீமாசன் விழுந்துருச்சு. அவர் ரீமாசனை கூட்டிகிட்டு வந்துட்டாரு. அது சரி, அவங்கள ஆமாம், அவங்க மேடி படணும்னு ஒரு சாங்கில் வர ஆல்ரெடி மின்னலாம் அவங்க தான் அறிமுகம். ஆமாம், அதனால் அந்த ஒரு சாங்கில் வர்றதுக்கு வந்து அவங்க பண்ணாங்க. அந்த சாங் வந்து ஒரு கிளாமரஸான ஒரு சாங்கு. அவங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது, இந்த சாங் எப்படி இதுன்ட்டு. பட் தினேஷ் மாஸ்டரை வச்சு தான் பண்ணேன். அப்போ நான் சொன்னது வந்து என்னென்னா, எனக்கு வந்து ரெகுலராக குரூப் டான்ஸ் மாதிரி அசம்பிள் பண்ணாதீங்க, எல்லாம் அங்கங்கே அப்படி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க மாஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு பெக்குலியரான ஃப்ரேமிங்கில் தான் அந்த சாங் இருக்கும். ஸோ அப்படி பண்ணாலும் அந்த சாங் வந்து ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் அப்போது அதை பார்த்துட்டு ரீமாசனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. வாட் அ கிரேட் சாங், எப்படி அழகாக எடுத்துருக்குறீங்க, எந்த விதமான இதுவும் இல்லை, ரொம்ப கிளாமரே கூட ரொம்ப அழகாக இருக்குது அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி ரொம்ப ப்ரைஸ் பண்ணாங்க. இந்த பாட்டை நீங்கள் வசூல்ராஜால கூட யூஸ் பண்ணியிருப்பீங்க. கமல் சார் அந்த ராக்கிங் பண்ணுற பாட்டு யூஸ் பண்ணி பயங்கர ஹிட் அந்த பாட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு டான்ஸ் நம்பர் ஒரு ஐட்டம் சாங்னாலுமே வந்து வரிகள் எல்லாமே ரொம்ப தத்துவ வரிகளாக தான் நம்ம ஆரம்பத்துன்னு பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி வரிகள் தான் இதுலேயே எழுதியிருப்பாரு. ஸோ நீங்கள் அதுவுமே அப்படிதான் கேட்டு வாங்கினீங்களா சார், இல்லை அவரோட ஐடியாலே விட்டீங்களா? இல்லை, இது பரத்வாஜ் சார் வந்து ஒரு ஐடியா சொன்னார். இது வந்து இந்த ஹிந்தியில் நாட்டுப்புற பாட்டுலலாம் இந்த மாதிரி ஒரு இது இருக்கும், நான் வயசுக்கு வந்தப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு ஒரு பொண்ணு பாடுற மாதிரிலாம் இருக்கும் சார், அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். எங்களுக்கு அது என்ன வரி வரப்போகுதுன்னு தெரியாது. நாங்கள் வந்து டியூன் பண்ணிட்டோம். அப்புறம் இப்படி இருக்கணும் சார்னு இந்த சொன்னோன்னே வைரமுத்து சார் முதல்ல கோச்சிக்கிட்டார். இதுதான் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் எழுதி கொடுப்பேன், அப்புறம் நீங்கள் வந்து டியூன் பண்ணியிருக்கலாம்ல. இப்போ நீங்கள் டியூனுக்காக நான் இதை வந்து எப்படி நீங்கள் சொல்கிறது இவ்வளோ பெரிய ஒரு ஐடியா சொல்லுவீங்க, நான் அதை வந்து ஒரு 4 வரிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எரிஞ்சு விழுந்தார். அப்புறம் எழுதிட்டு வந்து கொடுத்தா பார்த்தா அது கரெக்டாக ஃபிட்டிங்கில் வந்து இது பண்ணியிருக்காரு அவர். அந்த காயினேஜ் மே மாதம் 98 மேஜர் ஆனேங்கிறது ஒரு பெரிய ஃப்ரேஸாக வந்துருச்சு. அப்புறம் ரொம்ப நன்றி சார், இவ்வளோ நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க, நிறைய புது தகவலாக எங்களுக்கு இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இல்லை, அது எப்படி சொல்கிறதுனா ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு இன்டர்வியூ. கொஸ்டின்ஸ் மேட் திஸ் இன்டர்வியூ இன் அ வெரி ப்ரில்லியண்ட் வே. அது நமக்கு நேற்று தான் நடந்த மாதிரி எனக்கு சில விஷயங்களை வந்து மைண்ட்லேருந்து வெளியில் கொண்டு வந்துச்சு. இன்னொன்று, நான் இங்கே வந்து ரொம்ப ஃப்ரீயாக ஏன் பேசுகிறேன்னா, இது வந்து என் இடம், இது வந்து ஆனந்த விடங்கிறது வந்து நான் வளர்ந்த இடம். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு பேட்டின்னு கொடுக்கும் பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஜேஜே பற்றி பகிர்ந்துக்கிறதுக்கு, அப்புறம் ஒரு கிரியேட்டருக்கு பின்னாடி நடக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து ஆடியன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ சார். வருடம் முழுவதும் ஆதரவு தரும் வாடிக்கையாளர்களுக்கு தங்கமயில் வழங்கும் நன்றி விழா. சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 40 கிராம் வெள்ளி இலவசம். இச்சலுகை மார்ச் 22ஆம் தேதி வரை மட்டுமே.